1008 சாயில் ப்ராஜெக்டில் இன்றைக்கி முதல் ஆலயமாக மண் எடுக்க வந்திருக்கேன். எந்த ஆலயம்னு பார்த்தோமா, ஸ்ரீ மகாமாரியம்மன் சுங்கை பொங்கோ பீடோங் கிடா. இந்த ஆலயம் வந்து எனக்கு முக்கியமான ஒரு ஆலயம்னு சொல்ல முடியும். காரணம் என்னென்னா, நான் உரிமை கலைஞனாக மாறும்போது, பாடகனாக மாறும்போது இந்த ஆலயம் தான் எங்களோட கச்சேரி ஆலயமாக இருந்துச்சு. இந்த இடத்துல தான் படிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற ஆலயத்தை படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி. இன்றைக்கி இந்த ஆலயத்துலேருந்து ஒரு படி மண் எடுக்க வந்திருக்கேன். வாங்க செக் அவுட் பண்ணுவோம். 150 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட பழமையான ஆலயம் தான் இந்த ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயம், லாடாங் சுங்கை பொங்கோ பீடோங் கிடா. இந்த 2 லயத்தில் இருக்கிற 2 கட்டடத்தை பார்த்தீங்கன்னா, இதுதான் முன்பு உள்ள ஆய கொட்டாயம். அதே நேரத்தில் இப்போ நீங்கள் நிற்கிற இடம், நீங்கள் பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா, முன்பு இதுதான் தமிழ் பள்ளியாக இருந்திருக்கு. ஒரே வகுப்பில் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. ஆனால் ரீலொகேஷன் பண்ணப்பட்டு புதிய பள்ளிக்கு வந்து கொண்டு போயிட்டாங்க. இருந்த போதும் அது வந்து எஸ்கேஎம் கீழுக்கு, ஸ்கொராங் குராமுரி கீழுக்கு வந்துருச்சு. காரணம், இந்த ஊரில் வந்து ரொம்ப குறைவான ஆள் இருக்கிற வசி அந்த பள்ளிக்கூடம் இன்னும் கொஞ்சம் நல்ல செயல் இழந்துடும். இருந்த போதும் இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா இன்னமும் பராமரிச்சுட்டு வராங்க இந்த எஸ்டேட்டில் இருக்கிற ஒரு சில மக்கள் மட்டும்தான். இந்த ஆலயத்துக்கு உண்டான மகிமையும் மகத்துவமும் இந்த ஊரில் இருந்த 100க்கு மேற்பட்ட குடும்பங்களுக்கு மட்டும்தான் தெரியும். தற்பொழுது எல்லாமே வந்து வெளியூரில் வந்து செட்டில் ஆகிட்டாங்க. கண்டிப்பாக இந்த ஊர் திருவிழாவுக்கு 2000 பேருக்கு மேற்பட்ட ஆட்கள் வருவாங்களாம், கலந்துக்குவாங்களாம் அப்படின்னு கோயில் நிர்வாகம் சொல்லியிருக்காங்க. இந்த வேளையில் நம்மளுக்காக ஒரு பொடி மண்ணை கொடுத்த இந்த கோயில் நிர்வாகத்துக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுக்குவோம். இந்த சுங்கை பொங்கோ எஸ்டேட்ல இன்னொரு ஆலயம் இருக்கு. ஸ்ரீ முன்னீஸ்வரர் ஆலயம், லாடாங் சுங்கை பொங்கோ பீடோங் கிடா. 181வது ஆலயத்திலேருந்து இந்த ஐயா கோயிலேருந்து ஒரு பொடி மண்ணு கிடைச்சிருந்துச்சு. இந்த ஐயாவும் மிக மிக பழமையான ஐயாவாக தான் இருக்காரு. இந்த சிலை வடிவை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதே கோயில் தான் வந்து நம்ம மாரியம்மா கோயிலோட மேனேஜ்மெண்டாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் 2 ஆலயமா இருக்கிற வசி ஒரு பொடி மண் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு. லாடாங் சுங்கை பொங்கோ ஒட்டி புக்கே கொசான்னு ஒரு இடம் இருக்கு. அதுக்கு காவல் தெய்வமா இருக்காரு ஓம் ஸ்ரீ காவல் முனியாண்டி ஐயா. இவரோட மகிமையை பத்தி சொல்லணும்னா, இந்த கோவில் தலைவருக்கு வந்து ஜேபிலேருந்து வந்துகிட்டு இருக்காரு. ஐயா வந்து வர சொல்லி அழைக்கிறாரு. இவரும் கோயிலுக்கு வந்துட்டாரு. அந்த நேரத்தில் நான் சுங்கை பொங்கோலேருந்து மண் எடுத்துட்டு இவரோட நம்பர் கண்டுபிடிச்சி கால் பண்ணும் போது, ஐயா இதுக்கு தான் என்னை வர சொன்னீங்களா சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் இவரோட புகழை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். அதே நேரத்தில் இவரோட மகிமையும் இவர் வளவில் இருக்கிற வசி எல்லாரும் சொந்தக்காரன்னு சொல்லி ஹார்ன் அடிச்சுட்டு தான் போவாங்க. இதெல்லாம் கேட்கும் போது பெரிய கூஸ்பமாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த ஐயாவுக்கு வந்து படைச்சல் போடுறதுக்கு முன்னாடி இந்த புத்துலேருந்து, இந்த சுயம்புவாக இருக்கிற இந்த புத்துலேருந்து தான் வந்து சீர் எடுத்துகிட்டு வருவாங்களாம். அப்படி நீங்கள் ஏதாச்சும் உங்கள் குலசாமிக்கு வேண்டுதலோ இல்லாட்டி ஏதாச்சும் ஒன்று காரியம் செய்யணும்னு நினைக்கிறீங்க, இல்லை சாப்பாடு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, கண்டிப்பாக இந்த ஐயா வந்து தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு பிடி மண்ணை நம்மளுக்கு ஆசையோட அன்போட வாரி வழங்கினதுக்கு. அந்த ஐயா கோயிலோட மேனேஜ்மெண்ட் தான் இன்னொரு ஆலயத்தையும் வந்து பராமரிச்சுட்டு வராங்க. அந்த ஆலயத்தோட பேர் ஸ்ரீ விநாயகர் ஆலயம். புக்கே கோசாவில் வந்து இந்த ஆலயம் இருக்குது. புக்கே கோசா சொல்லும் போது இங்கே ஒரு லயம் இருந்துச்சு. அந்த லயத்தில் வந்து சில இந்தியர்கள் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த லயத்தை வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னே அந்த இடத்துல யாருமே இல்லை, வெறும் ஆலயம் தான் இருக்குது. இப்போ நீங்கள் தொலைவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆலயம் தெரியும். அந்த ஆலயம் வந்து கட்டப்பட்டு அம்பாள் வச்சு வணங்கும் போது அந்த ஆலயத்தை வந்து நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்பாள் சிலையை வேற இடத்துக்கு வந்து இடத்த மாற்றி கொண்டு போயிட்டாங்க. விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நாட்களை வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதே வேளையில் நம்மளோட ஆலயத்தை நம்ம தான் பாதுகாக்கணும், பேணி காக்கணும் சொல்லிட்டு இந்த வேளையில் 1008 சாயில் ப்ராஜெக்டை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா மக்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது உங்களோட யாத்திரை.